வணக்கம் நண்பர்களே. என்று திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சிசுந்தரம், அரசு உயர்நிலைப்பள்ளி பெரியகுளம். இன்றைய அதிகாரம் 27 தவம். புற்றுநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றிய தவத்திற்கு. தன் துன்பம் பொறுத்தும் பிறர் துன்பம் நீக்குதல் தவமாகும். தவமும் தவமுடையார்க்கு ஆகும் ஆகும் அதனை அஃதிலார் மேற்கொள்வது. ஆசையை துறவாதார் தவம் வீண். துறந்தார்க்கு துப்பறிவு வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம். இல்லறத்தானால் துறவுக்கு துன்பமில்லை. ஒன்னார் திரளும் ஓந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். தவம் செய்வார் எல்லாம் செய்வார். வேண்டிய அங்கு ஏதலால் செய்தவும் மீண்டும் முயலப்படும். எவருக்கும் தடையில்லை தவம் செய்ய. தவம் செய்வார் தம் கருவும் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையும் கொண்டேன். கடமை தவறாதவர் தவம் செய்பவர். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடர் நோக்கி பார்க்கும். துன்பம் கூட கூட தவம் கூடும். தன்னுயிர் தான் அறப்பெற்றான ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தோன்றும். தன்னுயிர் பற்றில்லாதவனை உலக உயிர்கள் வணங்கும். கூட்டம் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. தவத்தோர் வெல்வர் மரணம். இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். மிக கடினம் தவம் மேற்கொள்வது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.